வணக்கம். 5/5/2024 முக்கிய செய்திகள். திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் கொலையில் போலீஸ் மெத்தனம். புகார் கொடுத்தும் பாதுகாப்பு தரவில்லை. திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரசுக்கே இந்த கதி என்றால் மக்களின் கதி என்னவாகும் என சொல்ல தோன்றுகிறது. மேற்கு வங்க கவர்னர் ஆனந்த போஸ் மீது தற்காலிக பெண் பணியாளர் அளித்த பாலியல் புகார் தொடர்பாக சிறப்பு விசாரணை குழு அமைத்து அம்மாநில போலீசார் தீவிர விசாரணை. இப்போதைய சூழ்நிலைப்படி இந்த காலகட்டத்தில் நல்ல கவர்னரை தேர்வு செய்ய இந்திய ஜனாதிபதியால் முடியவில்லை. காரணம் என்ன? கூலி படத்தின் டீசர் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. மகிழ்ச்சி என நடிகர் ரஜினி கூறியுள்ளார். மேலும் அதில் அனுமதியின்றி பாடல்களை பயன்படுத்தியதாக இசையமைப்பாளர் இளையராஜா அவர்கள் காப்புரிமை குறித்து நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். இது அவருக்கும் தயாரிப்பாளருக்கும் இடையேயுள்ள பிரச்சனை என்று நடிகர் ரஜினி அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் ஒரே ஒரு சந்தேகம். ஒரு தயாரிப்பாளர் பணத்தை போட்டு படம் எடுக்கிறார். அதில் நடிக்கும் நடிகர், நடிகை மற்றும் இசையமைப்பாளர், பாடல்கள், கதை, டைரக்டர் என எல்லோருக்கும் தயாரிப்பாளர் கூலி கொடுக்கிறார். கூலியை வாங்கித்தான் இவர்கள் வேலை செய்கிறார்கள். ஆனால் இசையமைப்பாளர் இளையராஜா மட்டும் காப்புரிமை நோட்டீஸ் அனுப்புகிறார். அவர் இசைத்த பாடலுக்கு கூலி வாங்குகிறார். இதில் முழுக்க தயாரிப்பாளருக்கு தான் முழு உரிமை உண்டு. இந்த வெட்கங்கெட்ட செயல்கள் நடைபெறுகிறதே வெட்கக்கேடு. திருநெல்வேலி மாவட்டத்தில் சுரங்கத்துறை, மாநகராட்சி, மின்வாரியம், உள்ளூர் திட்ட குடும்ப அதிகாரிகளின் ஊழல்களை அம்பலப்படுத்திய சமூக ஆர்வலர் பெர்டின் ராயன் மர்ம நபர்களால் சரமாரியாக வெட்டப்பட்டார். ஆபத்தான நிலையில் சிகிச்சையில் உள்ளார். தமிழகத்தில் என்ன நடக்கிறது? இனி நல்லவர்களால் நாட்டில் நடமாட முடியாதா என கேட்க தூண்டுகிறது. கொளத்தூர் புத்தகராம் பெருமாள் கோவில் தெருவை சேர்ந்த ஜீவானந்தத்தின் மனைவி மாலதி. இவர் டீச்சர் காலனியில் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிகிறார். இவர் செஞ்சிக்கு உறவினர் வீட்டு நிகழ்ச்சிக்கு சென்று அடுத்த நாளாக 4ஆம் தேதி நள்ளிரவு சென்னை செந்தில் நகர் பேருந்து நிறுத்தத்தில் வந்து இறங்கி விவேகானந்த பிரதான சாலையில் வழியே வீட்டுக்கு நடந்து சென்றபோது பைக்கில் வந்த இருவர் அவரது செயினை பறித்து சிட்டாய் பறந்தனர். மாலதி புகாரின்படி ராஜமங்கலம் போலீசார் விசாரணை. ஊருக்கு போனது சரி, நள்ளிரவில் வருவதும் சரி. வீடு புத்தகராம் பெருமாள் கோவில் தெருவில்தானே உள்ளது. ஆட்டோ பிடித்து புத்தகராம் செல்லாமல் நள்ளிரவில் செந்தில் நகரில் ஏன் இறங்கினார் என்பதே கேள்வி. விடை கிடைக்குமா? தமிழகத்தில் இருசக்கர வாகனங்களின் எண்ணிக்கை 3 கோடியே தாண்டி உள்ளது என அரசு புள்ளி விவரத்தில் தெரிய வந்துள்ளது. இன்று வெப்ப அலை வீசும், நாளை லேசான மழை பெய்யும், ஓரிரு இடங்களில் இடி மின்னலும் கூடிய மழை பெய்யலாம் என சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது. நீட் தேர்வு நாடு முழுவதும் நடக்கிறது. தமிழகத்தில் 1.5 லட்சம் பேர் தேர்வு எழுதுகின்றனர். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. நன்றி, வணக்கம்.